வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து மண்பானையில் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நான் 1 kg மட்டன் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி வந்து சின்ன சின்ன துண்டுங்களாக சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 பல் பூண்டு, அப்புறம் ஒரு மீடியமான தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணியை சேர்க்கும் போது நம்ம வந்து அரிசி கழுவின தண்ணியை வந்து இதில் சேர்த்தோன்னா நல்லா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அது மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம 5 விசில் வச்சு எடுக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல. இது வேகிறதுக்கு வந்து நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கும் மட்டன். இப்போ அடுத்து வந்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மிக்சியில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மசாலாவாக அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து மண்பானை சூடானதும் அதில் வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் பட்டை, கிராம்பு, அது மாதிரி கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வாசனையாக வந்து நம்ம தாளிக்க போகிறோம். அதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சேர்த்துக்கிட்டா நமக்கு நல்லது. தக்காளியும் சேர்த்தாச்சு. அதே மாதிரி பச்சை மிளகாய், இந்த கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் இப்போ வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம வந்து குக்கரில் வேக வச்சுருக்கிற மட்டன் அதோட தண்ணியோடு சேர்த்து இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து தண்ணியோட மட்டன் பீசஸையும் சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து சூப்பராக வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. பட்டர் சாஃப்டாக இருக்குது மட்டன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். அடுத்து வந்து மட்டன் மசாலா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. தேவையான அளவுக்கு உப்பு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் பண்ணி பார்த்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணோம். ஏன்னா மட்டன் ஆல்ரெடி வெந்துருச்சு. பாருங்கள், சூப்பரான மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மட்டன் குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.